உள்ளது. இறைவணக்கம் பாடல்கள். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீயா பிரிவேது அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பரம்பொருள் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும்
பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும். நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அருணகிரி ஐயா, விஸ்வநாதன் ஐயா, ஜவஹர் ஐயா, கேள்வி எதுவும் இருந்தா ஐயாட்ட கேட்கலாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. கேளுங்க. இப்போ நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிறவி நம்ம எடுக்கிறதும் இந்த முன்வினை பயனாலயம் வருது. முன்வினை பயனால தான் வருது. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 7 தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீக்க அது போகுங்கிற மாதிரி நான் புரிஞ்சிருக்கேங்கய்யா. இப்போ அப்படி வர 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 அந்த பழைய காலத்து பாடல்ல சொன்ன மாதிரி கோடானு கோடி பிறவி எடுத்தாலும் நம்மளால அந்த முக்தி நிலையை அடைய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக எத்தனையோ கோடி பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கிறான், சேர்க்கிறான். அப்புறம் ஒரு வழியா வந்துடுறாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனா வர்றதுக்கு முதல்ல ஒரு பிறவி எடுத்திருக்கணும் இல்லையா? அந்த பிறவி எடுக்கிறதுக்கு அப்ப அவனுக்கு என்ன ஒரு கர்ம வினை இருந்திருக்கும்? எந்த கர்ம வினைனாலும் வந்திருப்பாங்க. அதுதாங்க என் கேள்வி. நன்றி. அதாவது எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், உயிரின தன்மாற்ற வரலாறு. அதில் பார்த்தீங்கன்னா நுண் உயிர் அதான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஜீவன், மைக்ரோ பாக்டீரியா. இது ஏன் வந்தது அப்படின்னா, பஞ்சபூதங்களின் சேர்க்கை பூமியாக இருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ வந்த காலத்தில் தான் ஜீவன் உருவாக்குது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் காம்பினேஷன் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஏற்கனவே நட்சத்திரங்கள் இருக்கு, சன் ஃபேமிலி என்னுடைய ஆற்றல் களம் இருக்கு. ஸோ இந்த 2 ஆல்ரெடி இருக்கிறது. ப்ளஸ் இப்போ இந்த பூமி ஒரு பர்டிகுலர் ரேஷியோ சேர்ற போது அந்த இடத்துல பயோமேட்டிக் எனர்ஜி அப்படின்னு உருவாகுது. எப்படி யூனிவர்சல் மேட்டிசம்னு பஞ்சபூதங்கள் இருந்ததோ, அது இந்த 3 காம்பினேஷன் சேர்ற போது பயோமேட்டிக் எனர்ஜியாக ஒரு கன்வர்ஷன் ஆகுது. இந்த பயோமேட்டிக் எனர்ஜியோட லேசான ஒரு வெப்பமும் நீர்த்தன்மையும். இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நார்மல் லைஃப்ல நல்ல வெயில் அடிக்குது, உடனே மழை பெஞ்சதுன்னா சில பேருக்கு வைரல் ஃபீவர் வரும். ஸோ ஒரு வைரஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது தானே ஃபீவர் வருது. அப்போ இந்த நீர்த்தன்மையும் லேசன் வெப்பமும் சேர்ந்தால் அந்த இடத்துல இந்த காற்று மண்டலத்திலேயே ஒரு வைரஸ் உருவாகுது அப்படின்றது நம்ம அசம்ஷனாக புரிஞ்சுக்கலாம். சயின்ஸில் ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க எந்த வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த பயோமேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் தோன்றுகின்ற போது அந்த பயோமேட்டிக் எனர்ஜி ப்ளஸ் இந்த லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்கின்ற போது அங்கே அது ஒரு நுண்ணிய எப்படி காட் பார்ட்டிக்கிள் தோணுச்சோ அதே போல் இங்கே
பயோமேக்னெட்டிக் டாட் தோணுது. அந்த நுண்ணிய ஒரு சின்ன ஒரு இதுதானே, புள்ளி தானே ஒரு மைக்ரோ பாக்டீரியா. புள்ளி கூட சொல்ல முடியாது, கண்களுக்கு தெரியாத ஒரு சின்ன புள்ளி மைக்ரோ பாக்டீரியா. இந்த பயோமேக்னெட்டிக் டொமைன் இதுல அந்த லைஃப் சென்சிங் ஃபேக்கல்ட்டி வந்துடுது. அந்த மைக்ரோ பாக்டீரியாவுக்கு சென்சிங் ஃபேக்கல்ட்டி வருது. அப்போ அது எதை சென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது முடியுது அப்படின்னா, காற்றடிக்கிற போது, சூரிய வெப்பம் படுகின்ற போது, இந்த உரசலிலே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த உரசல் தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்றத நம்ம அளவில் பார்த்தோம்னா, ஒரு உணவு நம்ம சாப்பிடணும் சொன்னா அப்படியே நேராக முழுங்கினீங்கன்னா டேஸ்டே தெரியாது. அது நாக்கில் வச்சு அதில் சுவை அரும்புகளில் அது கன்வெர்ட் ஆகிற போது தான் ரெண்டுடைய இன்ட்ராக்ஷனில் நமக்கு இந்த டேஸ்ட் தெரியும். இப்போ எல்லா உணவும் மைசூர் பா மாதிரி வாயில் வச்சாலே டேஸ்ட் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை நாக்கு புரட்டி புரட்டி போட்டு அதை மென்று அரைக்கிற போது அதில் உள்ள அந்த டேஸ்ட் அப்படின்றது வந்து இந்த சென்சிங் பட்ஸில் உரசுகின்ற போது ஏற்படும். நாக்கில் உள்ள இந்த சென்சிங் பட்ஸில் உரசுகின்ற போது அந்த உணவில் உள்ள சுவை நமக்கு உணர கிடைக்கும். இதே போல் தாம்பத்தியம். ஸோ ஜஸ்ட்டு அதே பொசிஷனில் மட்டுமே கேட்ட என்ஜாய். ஸோ அந்த மூமெண்ட் அப்படின்றது இந்த உரசலிலே தான் என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படி இது ஏன் அப்படின்னா, அந்த மைக்ரோ பாக்டீரியா சென்சிங்லேயே வந்து உரசல் தான் சுகம் என்பதை அதை ஃபீல் பண்ணுது. சரி, ஒன்ஸ் இந்த ஹாப்பினஸ் வரும்போது இட் வாண்ட்ஸ் டு என்ஜாய் மோர். இதான நேச்சர். பட் அதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சு போயிடும். அப்போ அதனுடைய இயல்பூக்க விதி ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசிக் மியூட்டேஷன் எஃபெக்ட் அது என்ன பண்ணுது, சரி எப்படி இதில் வந்து நம்ம நீண்ட நாளைக்கு சர்வை ஆக முடியும் அப்படின்னு பார்க்குற போது அது மாதிரி ஒத்த அணுக்களெல்லாம் சேர்த்து ஈர்த்து பிடித்து கொண்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அது வாழ தொடங்கிடும். ஸோ அடுத்து அவனுடைய கான்சியஸ் என்ன பண்ணுது, அடுத்த லெவலில் அது டெவலப் ஆகிற போகுது. அமீபா அது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் வரும். அது பிறகு நீர்வாழ் தாவரங்கள், கடலுக்குள்ளேயே தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாம் வந்து பிறகுதான் மண்ணில் வளரக்கூடிய தாவரங்கள், மண்ணிலே வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் பிறகுதான் தோணுது. முதல்ல ஜீவன்கள் வந்து தண்ணிக்குள்ள தான் தோணுது. அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய லைஃப் எடுத்து பாருங்களேன். தாயினுடைய கருப்பையில் அந்த கரு முட்டையில் இருக்கின்ற அந்த ஈரத்தோடு இணைந்து தான் அது வந்து அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து இதாகும். அதே போல் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செமன் லீக் ஆகிற போது அந்த லிக்விடாக தான் ஃபார்ம் வெளியே போகும். ஸோ அந்த லிக்விட்குள்ளே தான் வந்து அந்த ஜீன் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இப்படி எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷன் எப்படி வந்ததோ அதே சிஸ்டம் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கும். அதனால அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இஸ் அ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து உயிர்கள் தோன்றுகின்ற போது மைக்ரோ பாக்டீரியா அதில் ஒரு சென்சிங் ஃபேக்கல்ட்டி, டச் சென்ஸு, அதிலிருந்து அது ஃபர்தராக டெவலப் ஆகணுன்ற ஒரு கான்சியஸ் இருக்கிற போது இப்போ நீங்க தாவரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய உணவை அதுவே தயார் பண்ணிக்கும். பட் தாவரங்கள் வருகின்ற போது அதுவும் மேலே நிலத்திலே வாழக்கூடிய தாவரங்கள் தோன்றிய போது மழை பெய்யல என்ன தண்ணி கிடைக்காது. அப்போ அது அதுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை. அப்போ என்ன பண்ணுது, அதுக்குள்ள இருக்கின்ற கான்சியஸ்னஸ் அது எழுச்சி பெற்று அது ஒரு இடத்தை விட்டு இன்னொருத்து போகக்கூடிய சலனத்துக்கான வாய்ப்பு என்ன? அப்போ அந்த வேறு இணைப்பு இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை எடுத்துட்டாக்கா we can go anywhere அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அப்போ அந்த தாவரத்திலிருந்தே ஒரு நுண்ணிய ஜீவன் பிறக்குது. அது புழுவாகவோ வண்டாகவோ இருக்கும். இப்போ அது என்ன பண்ணுது, வெளியே வந்தா பட் அது எனர்ஜிக்கு என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ்லேருந்து பிளான்ட் வரைக்கும் அது பஞ்சபூதங்களை வச்சு தன் உணவை உற்பத்தி செய்து கொள்ளும். புழு வந்த பிறகு அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்கின்ற ஒரு
ஒரு கட்டாயத்தில் அது சர்வைவ் ஆகுது. அப்போ ஒன்று இன்னொன்றை சாப்பிட்டு வாழ்வது. அப்போ அந்த புழு இலையோ பூவையோ லேசாக கடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்துடும். இப்படி அடுத்தடுத்து எவல்யூஷன் வருகின்ற போது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியாக டெவலப் ஆகுது. ஸோ முதல்ல தொடு உணர்வு, அப்புறம் சுவை உணர்வு, அப்புறம் வாசனை, அப்புறம் பார்வை, அப்புறம் ஓசை. இது 5 சேர்ந்தது 5 விலங்கினங்கள், பறவைகள். அப்புறம் அதிலிருந்து தான் மனுஷன் வரும். சரி, இப்போ ஒவ்வொன்றும் எவல்யூஷன் காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெறும் மேக்னெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் அதோடைய சென்ஸ், டச் சென்ஸ் என்ஜாய் பண்ணது. இப்போ அந்த பியூர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் அதோடைய என்ஜாய்மெண்ட். அப்போ ஜெனடிக் சென்டர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு சோல். இதுதான் பிரின்சிபல். ஸோ இது எங்கே உருவாகுது? எப்போ வந்து மைக்ரோ பாக்டீரியா உருவாகி அது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுதோ, அப்போ அந்த மைக்ரோ பாக்டீரியாவுடைய மையம் ப்ளஸ் அதில் ஒரு கேரக்டரைஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டரைஸ் உள்ளே போகிற போது இப்போ ஜெனடிக் சென்டர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு சோல். இதுதான் ஆத்மா பிறக்கின்ற இடம். அடுத்து என்ன பண்ணுது? ஒவ்வொரு லிவிங் பீயிங்காக டெவலப் ஆக ஆக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே இதுக்குள்ள அக்குமுலேஷன் ஆகிட்டே வந்தது. ஸோ இப்போ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா இறை நிலை அசைந்து இறை துகளான முதல் கொண்டு சென்ற வினாடி வரைக்கும் எல்லா அனுபவம் நமக்குள்ள ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம 2 அடுக்காக பிரிக்கிறோம். டெலிவரி வரைக்கும் உள்ளது சஞ்சித கர்மா, 3 வயசுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பிராப்த கர்மான்னு 2ஆக பிரிக்கிறோம். இந்த 2 அடுக்கு வினைகளுக்கு ஏற்ப தான் நமக்கு ஒரு எண்ணமே தோணும். அப்போ அது வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அப்போ முன்வினை என்ற சஞ்சிதம், தன்வினை என்ற பிராப்தம், பின்வினை என்ற ஆகாமியம். அப்போ முன்வினை தன்வினை இரண்டும் சேர்ந்தால் பின்வினைக்கான உணர்வை தூண்டுகிறது, எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்குறோம், செய்கிறதா வேண்டாமான்னு. ஓகேன்னா செய்கிறோம், இல்லைன்னா விட்டுறோம். ஸோ அப்போ எண்ணங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். மூளை வச்சு சென்சர் பண்ணி பார்க்குறோம், தேவையன்ற செய்கிறோம், தேவையில்லாத விட்டுறோம். இப்படி நம்முடைய லைஃப் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால இப்போ வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னா வினைகள் எங்கே? தொடர்ந்து ஒரு எவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு. அதனால த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்றது, அதாவது இறைவனுடைய பேரறிவே எழுச்சி பெற்ற நிலையிலிருந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. இதுக்கு தான் த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம் என்று சொல்வது. ஸோ இந்த அறிவின் பயணம் எங்கேயாவது தடைப்பட்டதா என்றால் எங்கேயுமே தடைப்பட முடியாது. ஏன்னா அந்த தடை என்று ஒன்று வந்தாலும் அதுக்குள்ளேயும் அறிவு தான் இருக்கு. அறிவு இல்லாத இடமோ காலமோ தோற்றமோ ஜீவனோ கிடையாது என்பதனால் எல்லாமே வந்து த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்குள்ள அடங்கி போயிடும். அதனால இப்ப முதல் ஜீவன் எப்படி வந்தது? எதிலிருந்து மனிதன் வந்திருக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு விலங்கினமா பறவைனமா வருது. அப்போ இந்த ஒரு அசைவம் என்பது எங்கே தொடங்குது? புழுவிலேயே அசைவம் தொடங்கிடும். ஒரு பெரிய புழு சின்ன புழு சாப்பிட்டோன்னா அசைவமாயிரும். தாவரங்கள்ல கூட மலர்கள் வந்து பூத்திருக்கும், சாயந்தரம் ஆச்சுன்னா அது உள்ள அப்படியே சுடி மூடிடும், இதெல்லாம் மூடிடும். உள்ள ஏதாவது வண்டோ பூச்சியை கிடைச்சுன்னா அது அப்படியே கரைஞ்சி தன்வயமாயிடும். அப்போ இன்னைக்கு டிஸ்கவரி சேனல் பார்த்தோம்னா தாவரங்களே கூட அசைவத்தை சுவாகா பண்ணிடுது அப்படின்றத காட்டுறாங்க. அப்போ தேவையை ஒட்டி சைவம் அசைவம்ன்றது நாம தான் பிரிக்கிறோமே தவிர ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியமானது எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ், அவ்வளவுதான். ஸோ எது அசைவம் எது சைவம் என்றால் துன்பம் இல்லாதது உணவு சைவம், இன்னொரு ஜீவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற உணவு அசைவம். இப்படி நம்ம பிரிச்சுட்டுமே தவிர மற்ற ஜீவன்களை பிரிச்சு பார்க்க முடியாது. சரி, இப்ப எதுல இருந்து மனிதன் வந்திருப்பான் அப்படின்ற கேள்வி வருகின்ற போது இப்படி வேறு வேறு விதமான வகை வகையான விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதுல
குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். ஆனா குரங்கிலிருந்து குரங்கு தான் பிறக்குமே தவிர மனிதன் பிறக்க முடியாது. ஏன்னா 2 ஸ்பெசிஸ் சேர்ந்தா தான் ஒரு புதிய ஸ்பெசி வரும் அப்படின்றது சயின்ஸ் தான் சொல்லுது. அப்படின்னா 2 இனங்கள் சேர்ந்தா தான் புதுசு ஒன்று வரும். ஒரு ஆண் பெண் சேர்ந்தா தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ எந்த வகையான ஜீவன்கள் சேர்ந்ததுனால் மனிதன் வந்தான் அப்படின்னு பார்க்குற போது குரங்குக்கும் யாழின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விலங்குக்கும் ஏற்பட்ட உறவுன்ற. ஸோ இந்த யாழி என்பது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து கோவில்களிலே குறிப்பாக நாம் வந்து கோயம்புத்தூரில் பேரூர் சிவன் கோவில் இருக்கு. அங்கே சிற்பக்கலை ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் சிற்பத்தில் வந்து யாழினுடைய வடிவம் இருக்கு. அதாவது குதிரை உடம்பு, சிங்கம் தலை, அது மாதிரி ஏதோ சம்திங் அதில் இருக்கும். ஸோ இந்த விலங்கும் குரங்கும் சேர்ந்ததுனால் தோன்றியதுதான் சிம்பன்சின்னு சொல்லக்கூடிய மனித குரங்கு. இந்த மனித குரங்கிலிருந்து அதுவே ரிஃபைன் ஆகித்தான் மனுஷனாக வரும். ஸோ மனித குரங்கு தான் மனிதனாக வருகிறது. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு லிங்க் கட் ஆகுதா பாருங்க. எப்போ ஃபர்ஸ்ட் சென்சிங் ஃபேக்கல்ட்டின்னு ஒன்று தோணுச்சோ அதுலேருந்து நம்முடைய குழந்தைகள் வரைக்கும் எங்கேயுமே அந்த செயின் வந்து அறுபடவே இல்லை. அப்போ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் அந்த ஜெனட்டிக்ஸில் பயோமேட்டிக் டொமைனில் கேரக்டர்ஸ் ஆற போகுது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே வந்து நீர்த்து போகாமல் அது அழிஞ்சு போவதே கிடையாது. அப்படி ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த அனுபவங்கள் கூடிக்கொண்டே வர்ற போது இதில் மனிதனாக வந்தவன் வந்து யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து இன்ப துன்பதுக்கான காரணத்தை கண்டெடுத்து நம்ம செஞ்ச கெட்டது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு கெட்டதை செய்யாமல் இருந்தா அப்போதான் ஆத்மா வந்து பியூரிஃபிகேஷனுக்கே தொடங்கும். இப்போ அந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்றது நாம் செய்துக்க முடியுமானா முடியாது. அது அந்த மெச்சூரிட்டி டைமில் தான் அந்த பதிவுகளெல்லாம் வெளியே வந்து அது நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ அப்படி ஒரு மனிதன் இப்போ நம்முடைய எல்லா இம்ப்ளன்ஸும் நியூட்ரலைஸ் ஆகணும்னு சொன்னால் இங்கிருந்து 7 தலைமுறை ஆகும். இது இயற்கையுடைய அமைப்பு. ஏன் 7 தலைமுறை வந்தது அப்படின்னா பஞ்சபூதங்கள், காந்தம், இருப்பு இதுதான் இருக்குது. அதனால் பஞ்சபூதங்களை அறிவதற்கு 5 அறிவு வரைக்கும் ஜீவராசியில் வந்தது, விலங்குகள், பறவைகள். அந்த காந்தத்தையும் இறைவனையும் அறியணும் அப்படின்னா அதுக்கான அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் அறிவு. அதனால தான் மனிதன் வந்தான். ஸோ இப்போ பஞ்சபூதங்கள் 5 காந்தம், காந்தத்துக்கு மூலமாகிய இறைநிலை, இப்படி 7 இருக்கிறதுனால 7 தலைமுறை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த கிராஸ் ப்ரீடிங் டெக்னாலஜின்னு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 7 கிராஸ் வரைக்கும் தான் சேஞ்சஸ் வந்து டெவலப் ஆகிட்டே போகும். அதுக்கு மேலே 8th கிராஸ் 9th கிராஸ் எல்லாம் பண்ணினாங்கன்னா ஸ்டேபிள் கேரக்டர் வராது அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் எதை மேனிப்புலேட் பண்ணினாலும் 7 தலைமுறை வரைக்கும் அதோடைய கேரக்டரை மாற்ற முடியும். அப்படி இன்றைக்கு என்னுடைய கர்மாவில் நீக்கணும்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய இதிலிருந்து 7 தலைமுறைக்கு எடுத்துக்கணும். நான் ப்ளஸ் 6 தலைமுறை வச்சுங்களேன். அப்போ இதில் ஏற்கனவே கொண்டு வந்ததுக்கான ரிஃபைனேஷன் வந்து அந்த மெச்சூரிட்டி டைம் வரும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொன்றா வந்து வெளிவரும். அப்போது நல்லது வருகின்ற போது தலகால் தெரியாமல் ஆடாமலும், கெட்டது வருகின்ற போது அது எப்படி போய் நீக்கிறது, அடுத்தவனை ஏமாற்றலாமா பண்ணலாமா அப்படின்ற. இப்போ என்னென்னா பசி வர்ற போது தான் இன்னும் அடுத்தவன்கிட்ட ஏமாத்துறதோ திருடுறதோ கொள்ளடிக்கிறதோ பண்ணுறான். அப்போ துன்பம் வருகின்ற போது துன்பத்தை நீக்குவதற்கு அடுத்தவனை கெடுக்கலாமான்னு பார்த்தா என்ன ஆகுது, அந்த துன்பம் ரினியூ ஆகுது, இன்னொரு கெட்ட காரியம் ரினியூ ஆகும். அப்போ எந்த துன்பம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாத வகையில் அது சரி செய்து கொள்ள முடியுமா? வியாதி வருது, மருத்துவம் பார்க்குறோம், காசு கொடுத்து மருத்துவம் பார்க்குறோம், அவரும் காசுக்கு தான் வைத்தியம் பார்க்குறாரு, காசுக்கு தான் மருந்து வைக்கிறாங்க. அப்போ இதில் நம்முடைய வினை பதிவின் காரணமாக நோய் வருது,
அந்த நோயை வந்து சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நீக்கிக் கொள்வதில் தவறு கிடையாது. இதுவே வேற ஏதோ ஒரு துன்பம் வருது, எவனாவது ஏமாத்தினதான் முடியுன்ற மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ அரசியல்வாதிகள் சர்வசாதாரணமாக கொலை பண்றானுங்க. ஏன்? அவன் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒருத்தன் அப்போஸ் பண்ணா அவனை முடிக்க வேண்டியிருக்கு, கொண்டு வர்றான். இப்போ அது பாவம் மாறும் இல்லையா? இது போல செய்யற போது அது ரினியூ ஆகிட்டே போகும். அதனாலதான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெண் 7 தலைமுறைகளில் ஒவ்வொரு தலைமுறையிலேயும் கெட்டதை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற குழந்தையாகவே பிறந்து விட்டால் 8வது குழந்தையில அவனுக்கு தூய்மையான கருவை மட்டுமே இருக்குமே தவிர, அது தெய்வீகமான பிறப்பாக இருக்குமே தவிர, அவனிடத்துல வந்து துன்பத்தின் நிழல் கூட படாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இதுதான் சயின்ஸ்லயும் வந்து அந்த ஜெனடிக்ஸ் மாடிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்படி அமைந்த இயற்கை வாழ்க்கை முறை, அத வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, இப்படித்தான் ஒவ்வொரு பிறப்பும் தோணும். ஆனா பிறந்த பிறகு என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. அந்த மெச்சூரிட்டி டைம்ல ஒரு கஷ்டம் வந்து நம்மளை சுத்தப்படுத்துது. அதுக்குள்ளேயே நாம் 10 குப்பை சேர்த்திருவோம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இந்த வகையில அதர்மத்தையே தர்மம் என்று பேசுறவங்க எத்தனை பேருங்க? இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க குறிப்பா எடுத்துங்களேன், இப்ப தமிழ்நாட்டை எடுத்துங்க. பண்ணினது எல்லாம் அயோக்கியத்தனம். அரசாங்கம் பண்ணினது பூரா அயோக்கியத்தனம். ஆனா என்ன பேசுறான்? நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம். என்ன சாதிச்சிங்க? ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது, சும்மா அடிச்சு விடுறது வாயில. நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கோம். தமிழ்நாடே வந்து இந்தியாவின் முதல் மாநிலமாக இருக்குது. அதுக்கு நீ காரணமா? அரசாங்கம் காரணமா? அப்படின்னு நீ சொல்லு. நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன், இதனால் இத்தனை பேர் பயன்பெற்றார்கள், இதனால் நம்முடைய மாநிலம் முன்னாடி இருக்கு, அது ப்ரூஃப் பண்ணு. அவன் கஷ்டப்பட்டு எப்படியாவது பிழைக்கணுமே, முன்னேறணும்னு சொல்லி மக்கள் அடிச்சு பிடிச்சி ஏதோ பாவத்தை பண்ணி முன்னேறாங்க. அது தானாகவே வந்து இந்தியாவில் முதல் மாநிலமாக ஒரு ரேங்க் பிடிக்குது. அது உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? எப்படி ஒரு பிராமணன் வந்து பிறந்ததையும் ஒரு கிரெடிட்டா எடுத்துக்கிறானோ, அதே போல நீ அடுத்தவனுடைய வளர்ச்சியை வந்து நீ கிரெடிட்டா எடுத்துக்கிட்டு என்னாலதான் எங்க மக்கள் எல்லாம் இவ்வளவு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணின அதை சொல்லு. ஸோ இது மாதிரி நம்முடைய லைஃப்ல வந்து தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு வெறுமனே தர்மம் தெரியாமல் தர்மத்தை பேசுவது. பெரும்பாலும் மக்களுக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இலக்கணமே தெரியாதுங்க. இல்லை, அவன் ஒரு லாஜிக் வச்சிருப்பான். இது இயற்கைக்கு ஒத்து போகுமா? உபன்யாசம் பண்றவங்களே தர்மத்தை 100 வகை 1000 வகை பேசுவானுங்க. அது அந்த தர்மம், இது இந்த தர்மம். தர்மம் ஒண்ணுதான். காஸ் அண்ட் எஃபெக்ட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இதுதான் ஒன் அண்ட் தி ஒன்லி தர்மா. இது ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொன்னா அவனே அழுகித்தனமா தான் இருக்கிறான். பேசுறவனே அழுகினா தான் இருக்கிறான். பேசும்போது பொருள் பற்று வேண்டாம் பேசுவான். ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே 50,000 1 லட்சம் வாங்கிட்டு தான் போவான். இவன் பேசுனது என்ன, செய்யறது என்ன? அப்ப இப்படி புகழ்பெற்ற பேச்சாளர்கள் வாடகை பேச்சாளர்கள் தான். யாருமே தர்மத்துக்கு பேசுறது இல்லை. தர்மத்துக்கு பேசுறது நம்ம ஆளுக்கு தான். எல்லாம் வாடகை பேச்சாளர்கள் தான். ஆனா பேச்சு என்ன? எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எதையும் வாங்கிக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, சொல்லுங்க செயலைங்க. இது மாதிரி அவன் ஒரு தர்மத்தை வச்சிருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவனுடைய தர்மத்துக்கு ஒத்து போகுமா? செயலுக்கு தக்க விலை, ஒரே சட்டம் தான் அங்க. அப்ப என்ன அது? இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷன். அறியாமல் செய்கின்ற பாவங்களே அதிகம். இதெல்லாம் நோய்களாக மாறும், பிரச்சனைகளாக மாறும். அதுல என்ன ஆகுது? இறைவன் அந்த மெச்சூரிட்டி டைம்ல ஒரு பதி வெளிப்படுத்தி ஒரு துன்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்துறான். அதுக்குள்ள நாம 10 பாவத்தை உள்ள பண்ணி வச்சிருக்கிறோம். இதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு தலைமுறையிலேயும் நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூடிக்கொண்டே போகின்றன. எந்த தலைமுறையிலாவது எங்க அப்பா பட்ட கஷ்டத்தோட நான் கம்மியா படுறேன்னு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வசதி இல்லாத காலத்துல
அவங்க வாழ்ந்த நிம்மதியை விட இத்தனை வசதி உள்ள காலத்துல நாம் நிம்மதியா வாழ்றோமா? அப்ப காரணம் என்ன? அப்ப தர்மம் அதர்மம் இலக்கணம் புரியாமல் வாழ்கின்ற போது அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இறைவன் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பு என்பது இறைவனுக்கு தெரியாதுங்க. There is no forgiveness. Only punishment தான். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. தெளிவா இருக்கு தத்துவங்கள். பூசாரிக்கு தான் தப்பு தப்பா பேசுவானுங்க. அதனால நம்ம துன்பம் ஏன் பெருகி கொண்டு போகிறது அப்படின்னா, இந்த இலக்கணம் தெரியவில்லை. என்னை மறந்தேன் எந்தேன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா. அப்ப யார் இதில் திருந்தி வர்றாங்க? நம்ம மாதிரி சில பேராவது ஏன் அட்லீஸ்ட் குறைந்த அளவுக்கு எமோஷனெல்லாம் சில தவிர்க்க முடியலன்னா கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், இல்லை உணவுல சில சமயங்களில் வந்து தப்புன்னு தெரிஞ்சே சாப்பிட்றோம். ஆனா பொதுவா மக்களுக்கு அது ரெண்டுமே தெரியாது இல்லையா? அப்போ சமுதாயத்துல வந்து இது மாதிரி நெகட்டிவ் பெருகிட்டே தான் போகும். இன்றைக்கு இத்தனை குற்றங்கள் நடக்கின்றன, காரணம் என்ன? ஒண்ணுமில்லைங்க. இப்போ நேற்றைக்கு ஒரு மூவி போனோம். புதுசா சூர்யா ஒரு மூவி வந்திருக்கு, அது கூட பரவாயில்ல. இன்னொரு மூவி என்னது, ஒரு தெலுங்கு மூவி பார்த்தேன், ஹிட். என்ன வயலன்ஸ்ன்னா வயலன்ஸ் எப்படி கிடையாதுங்கய்யா. நாங்க பார்த்து வெளியே வரும்போது ஒரு பிரெக்னென்ட் ஆந்திரா அம்மா வராங்க. இப்ப நாங்க பார்த்தது என்னுடைய கருமையத்தோட போச்சு. இப்போ அந்த பிரெக்னென்ட் அம்மா பார்த்தது அந்த அம்மாவோட போகாது, குழந்தைக்கு போகும். இப்ப இதெல்லாம் பார்த்து இது வந்து அக்செப்ட் பண்ண ஒரு சமுதாயம் அப்படின்றது அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். பிறக்கிற குழந்தை கத்தி எடுக்குமா, புத்தர் பொம்மை கேட்குமா? ஸோ கடைக்கு போனால் கன் பொம்மை தான் வாங்குமே தவிர புத்தர் பொம்மையை வாங்காது. ஸோ சமூகத்துடைய கடமையே சென்சார் போர்டுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் யோசிக்கிறது உண்டு. வெறும் ஸ்டாம்ப் கொடுத்துட்டு தான் இவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களா? அப்போ ஒரு சமுதாயத்தை தூக்கி விடக்கூடிய அளவிலே தான் திரைப்படங்கள் இருக்கணுமே தவிர ஒரு பண்பாடு, கலாச்சாரம், வயலன்ஸ் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வகையில ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதா, அதுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் உட்காந்துக்கிட்டு சீல் அடிக்கிறதா? காரணம் என்ன? சென்ட்ரல் சென்சார் போர்டு, ஸ்டேட் சென்சார் போர்டு என்ன? அப்ப அறிவுகட்டணம் ஆட்சிக்கு வந்தா இப்படித்தான் இருக்கும். அப்ப ஏன் அறிவுகட்டம் ஆட்சிக்கு வர்றான்? மக்களும் அறிவுகட்டுவாங்க. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு கேளுங்க, தமிழ்நாட்டில் கேளுங்க. ஒரு சிறந்த அரசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்க. வேணாது படிச்சு கிழிச்சவங்களான்னு சேர்த்தே சொல்றேன்னா, இல்லை டாக்டரேட் படிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே கேளுங்க. ஒரு அரசாங்கத்தின் இலக்கணம் என்ன? எதை நல்ல அரசுன்னு நீங்க நினைப்பீங்க? முன்ன பொங்கலுக்கு வேட்டி சட்டை கொடுக்கணும், சர்க்கரை கரும்போட முந்திரி திராட்சை எல்லாம் கொடுத்தா சிறந்த ஆட்சியும்பா. கடவுளை போல விருப்பு வெறுப்பு என்று ஆட்சி செய்யணுன்றார் வள்ளுவர். இறை மாண்பு, செங்கோன்மை எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும் இலக்கணம் என்னன்னு. யார் படிச்சா தமிழ்நாட்டில்? திருக்குறள். அப்ப ஆள்பவனுக்கு இலக்கணம் தெரியாது, மக்களுக்கு இலக்கணம் தெரியாது. வாழத்திருக்கிற வாழ்நாட்டில் ஆழத்திருக்கிற ஆட்சியே நடைபெறும். அப்ப டோட்டல் சொசைட்டியே நாசமா போச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 73 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நாட்டை. விவரம் தெரிஞ்சிலிருந்து பார்த்தாலும் அது மனவளக்கலை வந்த பிறகு நம்முடைய பார்வையே கூர்மையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு செயலிலையும் இதனுடைய விளைவு என்ன, ஃபியூச்சர் என்ன ஆகும் யோசிக்கிற போது ஒவ்வொருத்தருடைய முட்டாள்தனம் அது தெரியுது. சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவனாவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா மேதாவி நினைப்பு மட்டும் இருக்கு. மேதாவிகள் முட்டாள் நினைச்ச தப்பு கிடையாது. ஒரு முட்டாள் நினைச்சா தப்பு கிடையாது. ஆனா ஒரு முட்டாள்தானே மேதாவி நினைக்கிறான் பாருங்க, இதுதான் டேஞ்சரஸ். இப்படிதான் இருக்கிறானுங்க.
ஸோ இப்படி எப்படி வாழ்க்கை லகுவாக சுகமாக இருக்கும்? ஸோ பனிஷ்மெண்ட். அதான் நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது, அந்த குழந்தைக்கு நாம் விதிக்கின்ற ஆயுள் தண்டனை, கொடுமை கொடுமை. அந்த குழந்தை எத்தனை ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும், இந்த வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், படிக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும். எங்கேயாவது நிம்மதியும் இருக்கா பாருங்க. தமிழ்நாட்டில் 6ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கிட்டயே காசு வாங்கிக்கிறான். எப்ப இதுக்குங்க? பிஇ அட்மிஷனுக்கு. நீ ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும்னு. 6ஆம் கிளாஸ் எப்போ பிஇக்கு எப்போ அட்மிஷன் போக போறான்? இன்னும் 6 வருஷம் படிக்கணும். இவன் இருப்பானா சாவானா, படிப்பானா பாஸ் ஆவானா? இப்பயும் அட்வான்ஸ் புக்கிங். எங்கே போய்கிட்டு இருக்குது இந்த நாடு, இந்த உலகம்? நான் பார்க்கறதும் கேள்விப்படுறதும் ஒன்றும் நல்லதா இல்லைங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட் அன்ஃபிட் டு லிவ்னா தமிழ்நாடு தான். இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இது எல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? அது என்ன அங்க போனா இதோட மோசமா இருக்கு. இதுதான் பெரிய மாற்றமா? ஒரு தவறை சுட்டி காட்டினால் இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னா, இது நீங்க தவறுகளை பெருக்குகின்ற மனோபாவம். இது ஒண்ணு தப்புன்னா தப்புன்றதை மாத்திரத்தை எப்படி யோசிக்கணுமே தவிர, இதோட பெரிய தப்பு பேசிட்டு இது பரவாயில்லன்னு எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு கால அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணு ரேப் பண்ணாங்க. அதுக்கு இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, தண்டிக்க முடியல. எப்படி யூனிவர்சிட்டிக்கு பொண்ணுகள் படிக்க அனுப்புறது? சொல்லுங்க. இது என்ன அரசாங்கம், என்ன நிர்வாகம்? இப்ப அந்த பெண்ணை பெற்று நம்ம இப்படி ஒரு அவலம் ஆச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ்க்கு என்ன வலிங்கிறது யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இல்ல பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் பேசுவானுங்க, ஒரு வாரத்துக்கு மறந்துடுவானுங்க, இவனுக்கு மறந்துடுவானுங்க. பேரண்ட்ஸ் மறக்க முடியுமா? ஸோ எவனுக்கும் நடந்தா நமக்கு என்னன்னு போயிட்டு இருந்தோம்னா, இது நமக்கு நடக்காது என்பதுக்கு என்ன உத்தரவாதம்? ஸோ மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லதை ஒரு உருவாக்கணும்னு நினைச்சா தானே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த காலத்துல இருந்து தொடர்ந்து டீக்ரேடேஷன் தான் இருக்கே தவிர அப்கிரேடேஷன் ஒண்ணுமே கிடையாதுங்க. காமராஜரோட போச்சு. ஆட்சி, நிர்வாகம், நேர்மை, நியாயம் எல்லாம் அதோட போச்சு. 60 வருஷமா கீழ் நோக்கியே போய்கிட்டு இருக்குது அரசாங்கம். இதுல பெருமை வேற. மக்களுக்கு அது புரிய மாட்டேன்றது. யார் உருப்பட போறாங்க? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதன் நினைந்து விட்டார். அதனால இன்றைய சூழ்நிலை குழந்தை பெறாம இருக்கிறது புண்ணியமான புண்ணியம். இருக்க கஷ்டமா என்னோட போட்டோம், நமக்கு வேண்டாம் இன்னொன்னு அப்படின்னு. எனவே சும்மா நம்ம தத்துவத்தை படிக்கிறதும் கேட்க மட்டும் கூடாதுங்க ஐயா. கற்க கசடர கற்பவை. எதுக்கு? நிற்க அதற்குத்தாக வாழ்க்கை பின்பற்றுவதற்காக தான் அவனை கத்துக்கணும். இல்ல நான் செய்ய மாட்டேன், கத்துக்க வேண்டாம். அவசியம் என்ன இருக்கு? எல்லாம் எனக்கு தெரியும்ன்றது என்ன பெருமை? ஐ நோன்றது பெருமை கிடையாது, வாட் ஐ டூன்றது தான் பெருமை. அது மாதிரி ஒன்றும் சரி. உண்டு. ஐயா வணக்கம். நீங்க ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க. இதுல அந்த என் கேள்வி அதுல இன்னும் ஒரு சின்ன இது இருக்குங்கய்யா, விளக்கம் வேணும். இப்ப முதல்ல மனிதனா உருவானவன் என்ன தப்பு பண்ணி அவன் அந்த இதுக்கு வந்திருக்கிறான்? முதல் தப்பு என்ன பாத்தீங்கன்னா, அவன் மனுஷனா ஒரு இது. அப்ப எப்படி அவன் என்ன வினை பயனால அவன் மனிதனா உருவாயிருப்பான்? அதுதான் சொல்லுறேன். தாவரங்கள் வரைக்கும் தன் உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கும். சோ பிறர் வளம் பறித்தல் கிடையாது. புழுவில் இருந்து விலங்குகள் வரைக்கும் எல்லாம் இன்னொன்று சார்ந்துதான் வாழும். அந்த சார்புல தாவரங்களை சார்ந்த ஜீவன்கள் பெருச பாவம் பண்ணல. ஆனா இன்னொரு ஜீவனை சார்ந்த ஜீவன்கள் ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுது. இது மிகப்பெரிய துன்பம் இல்லையா? இந்த ஹெரிடிட்டரியில தான் மனுஷன் வர்றான்.
ஆமா. ஆனா விலங்குகள் வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வந்து அடிச்சு சாப்பிடுறது பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. அது பயாலஜிக்கல் நீட்னால அது சாப்பிடுறது இல்லையா? ஒரு இதுங்கிறது புலி வந்து பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அது என்னங்க? பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அது ஓ! பிலாசபி படி, நேச்சருடைய இதுபடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் துன்பப்பட்டு தான் சாகும். எதுவுமே என்ன ஆமா, சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி சந்தோஷமா வந்து நிக்காது. ஆமா. அப்போ அந்த துன்பம் வந்து வருத்தலைகள் தானே. ஸோ இதுக்கு பசி தீர்ந்ததுன்ற பிளஸ் இருந்தாலும், ஒரு ஜீவனோட உயிர் போச்சுன்ற மைனஸல் இருக்குல்ல. அப்போ ஆமா. 2 தானே சேர்ந்து உள்ள ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஓகே. அப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே ரெக்கார்ட் ஆகுது விலங்குகள்ல. அதுல அது வந்து தவிர்க்க முடியாது. இல்லைங்களா? ஆமா. அப்போ மனிதனா வந்த பிறகு இதை தவிர்க்கணும். ஏன்னா இப்ப நம்மால வந்து விவசாயம் பண்ண முடியும், நம்முடைய தேவையை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். எல்லாரும் கூடி சமுதாய உழைப்புல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு தொழில் செஞ்சு சோசியல் கம்ஃபர்ட்ஸ் டெவலப் பண்ணிக்க முடியும் இல்லையா? அப்போ இப்போ அப்படின்னா என்ன வந்து முதல்ல தேவைக்கு ஐயா இல்லைங்க. அப்போ பேசுறதுக்கு மன்னிக்கணும். அப்போ முதல்ல உருவான அந்த மனிதனுக்கு வந்து அந்த விலங்குகள்ல இருந்து வந்த அந்த பாவ பதிவுகள் வந்ததுனால தான் அவனுக்கு ஓகே. அதேதான். அதை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கணும். சரிங்க. அதை தவிர்த்து விட்டு ரிஃபைன் பண்ணி நல்லா செய்திருக்கணும். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஐயா, இன்னைக்கு உலகத்துல என்ன குறைச்சலுக்கு நம்ம தப்பு பண்றோம் சொல்லுங்க. இதுக்காகத்தான் நான் பாவம் பண்றேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க. உணவு கிடைக்கலன்னா காரணம் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை இல்லைங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து சரியில்லை. இது என்னுடைய நாடு, இதை நான் வச்சுக்கிறேன், சரி வச்சுக்கோ. ஆனா பண்ட பரிமாற்றம் செய்வே, காசு கொடுத்தா நீ கொடுப்பே. இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ இங்க நம்ம வேஸ்ட் பண்ற உணவு ஆப்பிரிக்காவுக்கு நாம சிக்கனமா சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாம அந்த உணவு ஆப்பிரிக்கா கொடுத்தா ஆப்பிரிக்கா குழந்தைகள் பசி யாரும் இல்லையா? இல்லையா? இங்க உணவு வீண் பண்றதுக்கு யாராவது தயங்குறாங்களா? சரி, வறுமை நாடு இந்தியா, அங்கேயே எடுத்துக்குவோம். குழந்தைங்க படிச்சு ஒரு வசதிக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேளை சாப்பிட்டோம், இருந்து இல்லாம சாப்பிட்டோம், பழைய கஞ்சியெல்லாம் குடித்தோம், பழைய சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ குழந்தைங்க நல்லா வந்துருச்சு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்துட்டோம், ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த உணவை வீண் பண்ணாம சாப்பிடுன்ற அறிவு எங்கே போச்சுங்க? காசு உன்னுடையது, ஆனால் உணவு உன்னுடையது கிடையாது. அது விவசாய உழைப்பு, அதை சமையல் பண்ண உழைப்பு. ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடும்பார் சாமி. அப்போ ஒரு பருக்கை வீண் பண்ற கூட உனக்கு உரிமை கிடையாது. சாப்பிடு, முடியலையா அதை வாங்கியிருக்க கூடாது. இல்லை அது எப்படியாவது வேற யாருக்கு கொடுக்க முடியுமா? ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீ ஹோட்டல்ல பாருங்கய்யா, நான் தமிழ்நாட்டிலே சொல்றேனே, 150 ரூபா ஒரு ஊத்தப்பம். ஒரு மனுஷன் சாப்பிட முடியாது. நம்ம மாதிரி நார்மல். எதுக்கு அவ்வளோ பெருசு போடுறேன் 150 ரூபாய்க்கு? 50 ரூபாய்க்கு அதில் 1/3 போட்டா கெட்டு போயிருவியா? வரவன் என்ன பசிக்கு ஒன்று மட்டும் சாப்பிட்டு போயிடுவானா? அவன் பசி தேர்வாய்க்கு தான் சாப்பிட போறான். இது யாருக்காக இந்த 150 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஊத்தப்பம் ஊத்துற? முதல்ல இப்படி கிடையாது. 2 இட்லி சாப்பிடுவான், கூட பொங்கல் சாப்பிடுவான். இன்னைக்கு இட்லி தவிர எதுவுமே வாங்கினீங்கன்னா மிச்சம் தான் வைக்க முடியும். இந்த கலாச்சாரத்தை யார் கிரியேட் பண்ணது? டர்ன் ஓவர் பார்க்குறான். எப்படி விற்க முடியும்? நிறைய போடுறான். 150 ரூபாய் எப்படி அவன் 2வது ஐட்டம் சாப்பிட நினைப்பான். இதை வச்சுட்டு அடுத்த ஐட்டம் சாப்பிடுவான். எதுக்கு இந்த பண வெறி? அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் உணவு, நீர், மின்சாரம், இந்த 3 மனசு உற்பத்தி பண்ண முடியாதுங்க. இயற்கை தந்த கொடை அது. விவசாயம் நாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், விதம் போடுறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. மண்ணு தான் முளைக்க வைக்குது, இயற்கை தான் முளைக்க வைக்குது ஒரு செடியை.
தண்ணி நாம் உற்பத்தி பண்ண முடியுமா? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம். தண்ணி இல்லைன்னா, சூரியன் இல்லைன்னா எப்படி பண்ணுவீங்க? எல்லாமே இயற்கை தந்த கொடை. இந்த 3மே உணவு, நீர், மின்சாரம். இதை பயன்படுத்துவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் வீண் செய்வதற்கு ஒருத்தனுக்கு உரிமை கிடையாது. இதெல்லாம் சின்ன குழந்தையில படிப்பிலே சேர்க்கணும். அப்போ சேர்த்தின்னு உலகத்தில் உணவு பற்றாக்குறை கிடையாது, மின்சார பற்றாக்குறையும் கிடையாது, நீருக்கும் பற்றாக்குறை கிடையாது. எங்க குறை இருக்குங்க? இதுக்காகத்தான் இந்த பாவத்தை பண்றேன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அதனால எல்லாம் இவனே ஆல் மேன்மேடு ப்ராப்ளம்ஸ். இயற்கையில ப்ராப்ளமே கிடையாது. அப்ப நாமளே 1008 பிரச்சனையை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் நாமளே வந்து வதப்பட்டுக்கிட்டு, அப்ப நாமளே அதுக்கு ஒரு தீர்வு பண்ண சொல்றேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு, இதெல்லாம் யாரு திருத்த முடியும்? மதவாதிகளும் வியாபாரிகள் ஆயிட்டாங்க, அரசியல்வாதிகளும் கொள்ளக்காரங்க ஆகிட்டாங்க, தொழில்துறைவாதிகளும் பணக்காரருக்கு பணத்தை மட்டுமே மையமா வச்சுக்கிறாங்க. தர்மத்தை எங்கே தேடுவது? தர்மம் தவறுனா துன்பம் வராம போகவே போகாதுங்க. எந்த நாடா இருந்தாலும் துன்பப்பட்டுத்தான் தீரும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், ரெஸ்பெக்ட் தி நேச்சர், என்ஜாய் தி நேச்சர். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாசிபிள். இதை புறக்கணிச்சு ஒரு மனிதன் வாழ முடியாது. இதை புறக்கணிச்சு ஒரு மனிதன் வாழ முடியாதுங்க. ஸோ இந்த அறிவு தான் அடிப்படை நமக்கு. சும்மா எனக்கு அது தெரியும், இது தெரியும், பெரிய இது கண்டுபிடிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணு. தர்மத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாம் அதுக்குள்ள அடக்கும். அப்ப விலங்கினத்தினுடைய தன்மை ஒண்ணு கொண்டு சாப்பிடும். உனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைங்க? உழைச்சி சாப்பிடலாம், சிக்கனமா செயலை பண்ணிக்கலாம். அப்ப சம்பாதிப்பதிலே தர்மமும் செலவு செய்வதிலே சிக்கனமும் இருந்தால் உலகம் பூரா நல்லா தாங்க இருக்கும். அப்ப யார் யாரை திருட போறாங்க, கொள்ளடிக்க போறாங்க? சொல்லுங்க. அதனால உலகம் இப்படித்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். புதுசா ஒரு உலகம் வருமா? சாமி நாயக்காண்டு கரப்பனக பண்ண மாதிரி ஓரளவு கூட்டாட்சி வந்ததுன்னா ஒரு வேளை எல்லாரும் நிம்மதி வாழக்கூடிய வாய்ப்பு கட்டலாம். அது நம்ம காலத்துல வருமானு சந்தேகம்தான். வரும், வந்தாதான் தீர்வாகும். சரிங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கிடைச்சதா? கிடைச்சதுங்க ஐயா, கிடைச்சது. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயாக்கிட்ட. அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் அடியேன் பாடுகிறேன். அருணகிரி ஐயா பிரம்மஞான கவி தெரியுமாங்க உங்களுக்கு? முயற்சி பண்றேங்க ஐயா. சரிங்க ஐயா, நல்லது. வேதாத்திரிய பாடலும் உலக நல வாழ்த்து நான் பாடிடுறேன், நீங்க பிரம்மஞான கவி பாடுங்க. சரிங்க. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள், பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைய தவன் நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.